श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने श्रीरामनामवरानन ॐ नम इति हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे குட்டி கண்ணனின் குட்டி குட்டி கதைகள் குட்டீசிகளுக்கு. சர்வேஸ்வராய நமஹ சர்வேஸ்வராய நமஹ சர்வேஸ்வராய நமஹ. போன கதையில நம்ம என்ன பார்த்தோம்? அஜாய என்கின்ற திருநாமத்தில் எப்படி அன்பை பக்தியாக எப்பவுமே அவர் மேலேயே வைக்கலாம்னு ஆயர்பாடி கோபிகை மூலமா நமக்கு காமிச்சாரு. இந்த கதையில என்ன பார்க்க போறோம்னா, பகவான் எப்படி பக்தர்களை தேடி வந்து அனுகிரகம் செய்யறாருன்னு பார்க்க போறோம். அதுக்கு நம்மளைய கிருஷ்ணர் மிதுலாக்கு சீதாமா பிறந்தாங்கல்ல அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக போறாரு. என்ன குட்டீஸ், ரெடியா மிதுலாக்கு போறதுக்கு? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மிதுலா என்கின்ற தேசத்துல ஜனகர் வம்சாவளியில வந்த ஒரு ராஜா நல்ல முறையில ஆட்சி புரிஞ்சுட்டு வந்தாராம். அவரு பேரு பகுலாஸ்வன். அவருடைய சாம்ராஜ்யம் எவ்வளவு பெருசா இருந்துச்சா, தெற்கு மதிலோட வாசல்ல இருந்து வடக்கு மதில் வாசலுக்கு போக பல 100 மைல் தாண்டினாதான் போக முடியுமா. அந்த அளவுக்கு மிக பெரியதாக இருந்துச்சாம். ஒரு சமயம் அவருக்கு பிறந்த நாள் வரப்போகுதுன்னு அவருடைய ஆச்சாரியார் பகுலாஸ்வன் கிட்ட வந்து, நீங்க இன்னும் நிறைய பேரை தர்ம வழியில பக்தியோட நடக்க வைக்க ஒரு யாகம் உங்களுடைய ஜென்ம தினம் அன்று செய்யணும் அப்படின்னு சொன்னாராம். பகுலாஸ்வன் ராஜா சொன்னாரா, ஆச்சாரியாரே நீங்க சொல்வது போலவே செஞ்சிடலாம், எனக்கு ஒரே ஒரு விருப்பம் மட்டும் இருக்கு, இந்த யஜ்ஞத்துக்கு கிருஷ்ணர் வரணும் அப்படின்னு சொன்னாராம். ஆச்சாரியரும் இதை கேட்டு ரொம்ப ஆனந்தமா, அப்படியே ஆகட்டும், அதுக்கு என்ன, சரி சரி அதுக்கான வேலைய செய்ய ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாராம். அந்த சமயத்துல ஸ்ரீகிருஷ்ணர் துவாரகாதீசனாக யாதவ சக்கரவர்த்தியாக துவாரகாபுரியை ஆண்டு வந்தாராம். பகுலாஸ்வன் ராஜா கிருஷ்ணர் தன்னுடைய தேசத்துக்கு வரணும், யஜ்ஞத்துல கலந்துக்கணும்னு கிருஷ்ணருக்கு தூது அனுப்பிச்சாராம். கிருஷ்ணரும் வர்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாராம். கிருஷ்ணர் தன்னுடைய தேசத்துக்கு வர போறாருன்னு கேள்விப்பட்டதும் அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ஆடி பாடி கொண்டாட ஆரம்பிச்சாங்களாம். அந்த நாள்ல இருந்தே விழா கோலம் ஆரம்பிச்சுதான். குட்டீஸ், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க வரப்போறாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டா நம்ம மனசு எப்படி ஆடி பாடி கொண்டாடும். அவங்களுக்கு அது செய்யணும் இது செய்யணும்னு துள்ளி குதிச்சு செய்வோம்ல, அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சாங்களாம். அது எப்படி இருந்துச்சா, श्री कृष्ण गोविंद हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेवा, देवकी नंदन तुमको वंदन रखते सबकी लाज, सबके स्वामी अंतर्यामी पूरन की
कीजे काज। जो है अलबेला मदनैनो वाला, जिसकी दीवानी ब्रिज की है बाला, वो किसना है, वो किसना है, वो किसना है, वो किसना அந்த ஊர்ல ஸ்ருததேவர்னு ஒரு வயசான தாத்தா இருந்தாராம். அவரு இத கேள்விப்பட்டதும் தன்னுடைய வீட்டுக்கும் கிருஷ்ணர் வரணும்னு ஆசைப்பட்டாராம். கண்ணுல நீர் மல்க, கண்ணா நீங்க வரும்போது என்னோட வீட்டுக்கும் வருவியாப்பா, கொஞ்ச நேரம் என் கூடயும் இருப்பியா அப்படின்னு கிருஷ்ணர் கிட்ட கெஞ்சினாராம். கிருஷ்ணரும் அதுக்கென்ன, வந்துடுறேன் தாத்தா, நான் தெற்கு மதில் வாயில் வழியாக வருவேன், நீங்க அங்க வந்து என்னை கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாராம். ஸ்ருததேவருக்கு இத கேள்விப்பட்டதும் கையும் ஓடல காலும் ஓடல, அவ்வளவு ஆனந்தம். கிருஷ்ணர் தன்னுடைய வீட்டுக்கு வர போறாருன்னு கேள்விப்பட்டதும் கிருஷ்ணரை எப்படி வரவேற்கணும், என்னெல்லாம் சாப்பிட கொடுக்கணும், கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்க வச்சு கேட்கணும்னு என்னென்ன எல்லாம் பண்ணணுமோ சின்ன குழந்தை மாதிரி துள்ளி குதிச்சு யோசிச்சாராம். அந்த ஊரு மக்கள் எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்களோ அதை விட பல மடங்கு ஆனந்தத்துல இருந்தாராம். கிருஷ்ணர் வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஸ்ருததேவர் தாத்தாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சாம். 102 டிகிரி ஃபீவர் வந்துச்சாம். வாயெல்லாம் கசக்குதாம், கண்ணே திறக்க முடியலையாம், எந்திரிக்கவும் முடியலையாம். கண்ணா இப்படி ஆகிடுச்சே, நான் என்ன பண்ணுவேன், நீதான் இதுக்கு ஒரு வழியை காட்டணும்னு கிருஷ்ணர் கிட்ட பேசினாராம். திடீர்னு யாரோ ஒரு வைத்தியர் அவருடைய வீட்டுக்கு வந்தாராம். வந்து, தாத்தா கொஞ்சம் உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்ல, இப்படியா குழந்தை மாதிரி ஓடுறது, இன்னைக்கு முழுவதுமா எதை பத்தியும் யோசிக்காம எதுவும் சாப்பிடாம நல்லா தூங்கி எந்திரிங்க, காலையில பாருங்க எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு சொன்னாராம். எல்லாம் சரி, கிருஷ்ணர் நாளைக்கு என்னுடைய வீட்டுக்கு வர போறாரு, அதுக்குள்ள எனக்கு சரியானா போதும், நீ சொல்ற மாதிரியே நான் எதுவும் சாப்பிடாம நல்லா தூங்கி எந்திரிக்கிறேன்னு சொன்னாராம். என்னது, கிருஷ்ணர் உங்க வீட்டுக்கு வர போறாரா அப்படின்னு வைத்தியர் கேட்க, ஆமா, தெற்கு வாசலுக்கு நான் காலையில போய் கிருஷ்ணரை அழைச்சிட்டு வரணும்னு ஸ்ருததேவர் தாத்தா சொல்ல, வைத்தியர் சொன்னாராம், தாத்தா உங்களுக்கு தெரியாதா, கிருஷ்ணர் வடக்கு வாசல் வழியா வராருன்னு ராஜா மக்கள் எல்லாரும் அந்த வாசலை அலங்காரம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, தாத்தாவுக்கு ரொம்ப ஆனந்தமாகிடுச்சாம். கண்ணா இந்த வயசானவனை பார்த்துக்கணும்னு என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வடக்கு வாசல் வழியாகவே நீ வரப்போறியா அப்படின்னு உருகிக்கிட்டே தூங்கிட்டாராம். அடுத்த நாள் காலையில பூர்ண கும்பத்தோட வடக்கு வாசல்ல போய் நின்னுட்டாராம். உடம்பு சரியாயிடுச்சுன்னு கூட மறந்துட்டு கிருஷ்ணருக்காகவே காத்துக்கிட்டு இருந்தாராம். ஜல் ஜல் ஜல்லுன்னு கிருஷ்ணர் அங்க வர்றத பார்த்துட்டு மெய்சிலிர்த்து போயிட்டாராம். என்ன பேசணும், என்ன செய்யணும், எப்படி வரவேற்கணும்னு எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தாராம். ஆனந்தத்துல மௌனமாகிட்டாராம். தாத்தா அப்படின்னு கிருஷ்ணர் கூப்பிட, வாக்கண்ணா அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாராம். ஆசை ஆசையா உணவு பரிமாறி அவரோட பேசி சிரிச்சுட்டு புல்லாங்குழல் வாசிக்க சொல்லி கேட்டுக்கிட்டே கானத்துல நனைஞ்சிட்டு இருந்தாராம். நேரம் போறதே தெரியல, அந்த நாளே ஓடிடுச்சான். கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரே, ராஜாவும் மக்களும் காத்துட்டு இருப்பாங்களேன்னு கூட இவர் நினைக்கல. கண்ணனும் அரண்மனைக்கு போகணும்னு சொல்லல. சாயந்தரம் ஆயிடுச்சு. கிருஷ்ணர் துவாரகாக்கு கிளம்புறேன்னு மீண்டும் வடக்கு வாசல் வழியாகவே போயிட்டாராம். ஸ்ருததேவ தாத்தாவும் கிருஷ்ணருடைய நினைப்பிலேயே கரைஞ்சு போயிருந்தாராம். வைத்தியரா யாரு வந்தது கண்டுபிடிங்க.
கிருஷ்ணரே வந்து மருத்துவமும் பார்த்து தாத்தாவை நடக்க வைக்க கூடாதுன்னு வடக்கு வாசல் வழியா வர வச்சு தன்னைய அழைச்சிட்டு போகவும் செஞ்சாரு. மேலும் கண்ணன் என்ன நினைச்சாராம், தெற்கு வாசல் வழியா வந்து முதல்ல தாத்தா வீட்டுக்கு வந்துட்டு அரண்மனைக்கு போனா பகுலாஸ்வன் ராஜா மக்கள் எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. அரண்மனைக்கு போயிட்டு இங்க வந்தா தாத்தாவை காக்க வைக்கணும். பெருமாளுக்கு எப்பவுமே தன்னுடைய பக்தர்களை காக்க வைக்க பிடிக்காது. உண்மையில கண்ணன் என்ன செய்தாரு தெரியுமா? 2 வடிவம் எடுத்துக்கிட்டாரு. ஒரு வடிவத்துல ஏற்கனவே திட்டம் போட்டது போல தெற்கு வாசல் வழியாக நுழைய பகுலாஸ்வன் மன்னன் அரண்மனைக்கு பூரண கும்பம் கொடுத்து ராஜ மரியாதையோட அழைச்சிட்டு போனாரு. கிருஷ்ணரும் அவங்க எல்லாருக்கூடையும் கொண்டாடிட்டு திரும்பவும் துவாரகாக்கு போனாரு. அதே நேரம் இன்னொரு வடிவத்துல வடக்கு வாசல் வழியாக வந்தாரு. சுததேவ தாத்தா வரவேற்று வீட்டுக்கு கூட்டிட்டு போனார். கிருஷ்ணர் அவருக்கும் ஆனந்த அனுபவம் தந்துட்டு துவாரகாக்கு கிளம்பி போனாரு. இப்படி அடியவர்களை காக்க வைக்காமல் எல்லாரையும் சென்று அடைவதால் சர்வேஸ்வரன் திருநாமம். ஈஸ்வரக என்பதில் பராசரர் அடைபவர்னு இன்னொரு அர்த்தத்துல பாக்குறாரு. சர்வேஸ்வரன் அப்படின்னா எல்லாரையும் சென்று அடைபவர். இத பராசரர் எப்படி அனுபவிக்கிறாருன்னா, சமர்த்தானாம் அசமர்த்தானாஞ்ச சர்வேஷாம் சரணாகதானாம் விலம்பனம் வைக்லப்யஞ்ச பரிஹர்த்தும் ஆசுதான் அஷ்ணுதே இதி சர்வேஸ்வரஹ. இந்த மாதிரி பக்தர்களாகிய நாம் அவரை நோக்கி வரணும்னு இல்லாம அவராகவே நம்மை தேடி சீக்கிரமா நமது இருப்பிடத்துக்கும் வந்து நம் கூடவும் இருந்து மகிழ்விக்க இந்த நாமம் சொல்லலாமா? சர்வேஸ்வராய நமஹ, சர்வேஸ்வராய நமஹ, சர்வேஸ்வராய நமஹ. காஞ்சிபுர வரலாற்றுல ஒரு சுவையான சம்பவம் நடந்துச்சாம். அது என்னன்னு அடுத்த கதையில பார்க்கலாமா?